Hello friends, welcome to Sara Stories. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ப்ரோக்கோலி ஃப்ரை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரோக்கோலியை பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரோக்கோலியோட தண்டு வந்து நல்லா பெருசா இருக்கும். அதையும் மேலே உள்ள கிரீன் கலரை சீவிட்டு உள்ள பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஈரப்பதமான தண்டு இருக்கும். அதை நம்ம சிறுசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரோக்கோலி எந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கீங்களோ இதே ப்ரோக்கோலி பூவோட சைஸுக்கே நீங்கள் அந்த தண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வெந்து வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவல் டைம் தான் எடுக்கும். வாங்க இங்கே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக சூடாக ஆரம்பிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலி பீசஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கோலியை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes மட்டும் அந்த ஹீட்டில் விட்டோம்னா போதும். தண்ணி கொதிக்க தேவையில்லை. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு மட்டும் ஒரு 10 minutes அப்படியே மூடி வச்சிடலாம். 10 minutes கழிச்சு பாருங்கள், ப்ரோக்கோலி நல்லா பிளான்ச் ஆகி வந்துடுச்சு. நம்மளுக்கு நம்ம ஆட் பண்ணும்போது இருந்த க்ரீன் கலருக்கும் பிளான்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் உள்ள க்ரீன் கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து நம்ம இனி தண்ணியை வடிச்சிட்டு ப்ரோக்கோலியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ப்ரோக்கோலி ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம தாளித்து விட்டுக்கலாம். பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தாராளமான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருந்த ப்ரோக்கோலியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ப்ரோக்கோலி ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இடையில ஒரு 3 minutesக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்படியே விட்டுட்டிங்கனாலும் ஒரு சைடு மட்டும் நல்லா கருகிடும், மிச்ச சைடு வந்து ஃப்ரை ஆகாமையே இருக்கும். அதனால் அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே பிளான்ச் பண்ணி எடுத்து இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு அந்த கோல்டன் கலர் கிடச்சிரும். ஒரு 15 minutes மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ப்ரோக்கோலி நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிருச்சு. எண்ணெயும் பாருங்கள் கொஞ்சம் கூட இல்லை, எல்லாமே ப்ரோக்கோலியே உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு, பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பெப்பரும் உப்பு மட்டும் போதும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். உப்பு நல்லா இதில் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ப்ரோக்கோலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். இல்லை கூட மேலே கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். சால்ட்டட் சீஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ கரெக்டாக இருக்கும். சால்ட் இல்லாத சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா சால்ட்டு பத்தாத மாதிரி இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ரோக்கோலி ஃப்ரை எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.